भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஜெய வருஷம் ஆடி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை, சதுர்த்தி பஞ்சமி சேர்ந்த நாள். யோகம் சித்த யோகம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள்.
ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் ராகு, துலாமில் சனி செவ்வாய், மீனத்தில் சந்திரன் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் அது குரு பார்வையிலே இருக்கிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே சற்று இழுபறியான ஒரு நிலை ஏற்படலாம் இன்றைய நாளிலே. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அதிக வரவும் அதிக செலவும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். குலதெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள். நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் இருந்த நேர்த்திக் கடன்களை எல்லாம் இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். இறை வழிபாட்டிலே அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதற்கு நேரம் ஒதுக்குவீர்கள். குடும்பத்துடன் சில முக்கிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களின் இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே வியாழன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் அதை சரி சரி என்று ஆமோதிப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நாவன்மை சிறக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழிலிலே அமோக வெற்றி கிடைக்கும். இன்றைய தினம் நீதித்துறையிலே உள்ளவர்கள், நிதி நிர்வாகம் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் குரு பார்வையிலே பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. குருச்சந்திரன் பரிவர்த்தனை என்பது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒன்று. மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை எல்லாம் தொழிலிலே இன்றைய தினம் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். கிடைக்க வேண்டிய வெகுமதிகள் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்களெல்லாம் விலகி விடுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் அதிகமாக யாருடனும் பேச்சு வைத்துக் கொள்ள வேண்டாம். மௌனம் சர்வார்த்த சாதகம். அனைத்தையும் மௌனமாகவே இருந்து சாதிக்க வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிலே சற்று அதிக கவனம் செலுத்தவும், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. பயணங்களை குறைத்து கொள்ளவும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமணம் தொடர்பான விஷயங்களிலே இன்றைய தினம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். ஒரு 2 நாட்கள் போகட்டும் அல்லது 4 நாட்கள் போகட்டும். திருமணத்தை தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முடிவு சரியான முடிவாகத்தான் இருக்கும். லாபஸ்தானாதிபதி சந்திரன் குரு பார்வையிலே 7ஆம் இடத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே புதன் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்பதால் கல்வித்துறை தொடர்பான பணிகளிலே உள்ளவர்கள், நூலாசிரியர்கள், நூல் வெளியீட்டாளர்கள், நூல் விற்பனையாளர்கள், அச்சுத்துறையிலே உள்ளவர்கள், ஊடகங்களிலே பணிபுரிபவர்கள்
ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தின் காரணமாக உங்களது பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5 குடைவன் 9 9 குடைவன் 5 மிகச் சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்யலாம். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் நினைக்க வேண்டும். நம்மால் செய்ய முடியும் என்பதற்காக சிலவற்றை செய்துவிடக்கூடாது. தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் என்னும் ஒரு அருமையான திருக்குறள். உங்களால் முடியும் என்பதற்காக ஒன்றை செய்துவிடக்கூடாது. எதை செய்ய வேண்டுமோ, எதை செய்தால் நியாயமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறும். விளையாட்டுத் துறையிலே உள்ளவர்களுக்கு பட்டங்கள் கிடைக்கும், பதக்கங்கள் கிடைக்கும், கோப்பைகள் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும் என்று சொல்லலாம். வலுவான நிலையிலே ராசி அதிபதி குரு 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நேரம் என்பதால் சற்று அதிக அளவிலே உங்களுக்கு இப்பொழுது நன்மைகள் நடைபெறும். மற்ற எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, ராசி அதிபதி உச்சம் என்பதால் நிச்சயமாக இப்பொழுது நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும். பொருளாதார நிலையிலே ஏதோ ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது போன்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கும். உண்மையிலேயே ஒரு தொய்வு ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவது போல உங்கள் மனதிலே தோன்றிக் கொண்டிருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ இல்லாதது போலவே ஒரு குறை மனதிலே இருக்கும். அதை நீங்களாகவே போக்கிக் கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விரும்பிய பொருள் கைகூடும், வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலை மிக சிறப்பாக முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக பண வரவு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு அதை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். அதிக அளவிலே செலவுகள் ஏற்படும் என்பதை தவிர மற்ற எந்த விதத்திலும் உங்களுக்கு தீமைகள் நடக்காது. இந்த நாளிலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்களிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பேசாமல் இருந்தவர்கள், உங்களிடம் விரோதமாக நடைபெற்று கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். பிரிந்தவர்கள் ஒன்றாக கூடும் நேரம் இது குடும்பத்திலே. எனினும் பொருளாதார நிலை சற்று சுமாராகத்தான் இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் 5ஆம் இடத்திலே குரு உச்சம். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியில் உள்ள சந்திரனை பார்க்கிறது. ராசி அதிபதியும் 5 குடைவனும் பரிவர்த்தனை. மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டுள்ள ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே சற்று அதிக அக்கறை செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். சிறிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கணவர் அல்லது உங்கள் மனைவி அவர்களுடைய ஆரோக்கியம் சற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மற்றபடி உங்களுடைய அனைத்து விதமான வளர்ச்சியும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட 276 சிவஸ்தலங்கள் என்னும் வரிசையினை பார்ப்போம். கங்கா தரங்க ரமணீய ஜட்டா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரிய மனங்க மதாபஹாரம் வாராணசீபுரபதிம் भज विश्वनाथम् वाचामगोचरमनेक गुणस्वरूपं
वागीश विष्णुसुरसेवितपादपीठम् वामेन विग्रहवरेण्यकळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गम् व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रम् पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् सीतां सुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणम् नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दां पापेरतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामौ वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। ॐ नमः शिवाय। பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப்பதிகம் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் வரிசையினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டை நாட்டு தலங்கள் 32 இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தக்கோலம். காஞ்சிபுரத்திற்கும் அரக்கோணத்திற்கும் இடையிலே அமைந்த தலம் தக்கோலம். இத்தலத்திற்கு திருவூரல் என்பது பழைய பெயர். திருவூரல். இங்கே தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் ஊற்று போல் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். சிவலிங்கத்தை சுற்றிலும் தண்ணீர் இருக்கும். நந்தியம்பெருமானின் வாயிலிருந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் இடம் என்பதால் திருவூரல் என்று இதற்கு பெயராயிற்று. திருவூரல் திருவூரல் என்று சொல்வார்கள். மக்கள் வழக்கிலே இப்பொழுது இத்தலம் தக்கோலம் என்று அழைக்கப்படுகிறது. தக்கோலம் என்பது ஒரு மரத்தின் பெயர். இக்கோவிலின் தலவிருட்சம் தக்கோல மரம். தக்கோல மரம் என்னும் மரம் இப்பகுதியிலே சற்று அதிகமாக இருந்திருக்கக்கூடும். அதனால் இவ்வூருக்கு அம்மரத்தின் பெயர் ஏற்பட்டு விட்டது. தில்லை என்னும் மரம் அதிகமாக இருந்த பகுதி என்பதால் சிதம்பரத்திற்கு தில்லை என்று பெயர் வந்தது. இன்றைக்கும் தில்லை ஈசன் என்றுதான் சிதம்பர நடராஜ பெருமான் அழைக்கப்படுகிறார். தில்லை என்பது ஒரு மரத்தின் பெயர். அதே போல தக்கோலம் என்பது ஒரு மரத்தின் பெயர். ஊரின் பெயர் திருவூரல். தண்ணீர் ஊற்றாக வந்து கொண்டிருப்பதால் திருவூரல் என்று பெயர் ஏற்பட்டது. தண்ணீர் ஊற்று போல் வருகின்ற சிவஸ்தலங்கள் ஜம்புகேஸ்வரம் எனப்படும் திருவானைக்கா ஒன்று, இந்த தக்கோலம் என்னும் திருவூரல் ஒன்று. இவ்விரு இடங்களிலும் ஈஸ்வரனுடைய மூலஸ்தானத்திலே கர்ப்ப கிரகத்திலே
எம்பிரானுடைய சிவலிங்க திருமேனிக்கு அடியிலிருந்து நீர் ஊற்றாக வரும். திருவானைக்காவிலும் அவ்வாறு நிகழ்வது கண்கூடாக பார்க்கலாம். மோட்டரை வச்சு இறைப்பாங்க திருவானைக்கால, இப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்கும் மூலவர் சன்னதியில். அதே போல இந்த திருவூரல் எனப்படும் தக்கோலத்திலும் நீர் ஊற்று ஏற்படும். நந்தியின் வாயிலிருந்து நிறைய தண்ணி கொட்டும். அந்த தண்ணீர் சிவன் சன்னதியெல்லாம் சுற்றிட்டு வந்து வெளியே வந்து வெளியில் இருக்கிற நந்தி வழியாக வந்து குளத்தில் விழுந்து குளம் நிரம்பி ஆற்றிலே ஓடும். அந்த அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து நந்தியம்பெருமானின் நந்திகேஸ்வரரின் வாயிலிருந்து தண்ணீர் விழுகின்ற தலம் இந்த தலம். அண்மை காலத்தில் அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அளவிற்கு வருவதில்லை. மழை அதிகமாக பெய்து ஆற்றிலே வெள்ளம் பெருக்காக ஓடும்போது மட்டும் இப்பொழுதெல்லாம் தண்ணீர் வருகிறது. நீர்மட்டம் இப்பொழுது வாட்டர் டேபிள் எல்லா இடத்துலையுமே குறைஞ்சிட்டதுனால இங்கே வரதில்லை. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஊற்று இருக்கு, நீர் ஊற்று. அந்த நீர் ஊற்று நந்தியின் வாயில் வழியாக வெளியே வருகிறது. இதை ஆகாச கங்கையை நந்திகேஸ்வரர் கொண்டு வந்தார் என்று தலபுராணம் சொல்கிறது. தலபுராணப்படி பார்த்தால் ஆகாச கங்கை நந்திகேஸ்வரர் கொண்டு வந்தார். நந்தி வாயிலிருந்து அது வருகிறது. அந்த தீர்த்தத்திலே நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் போகும் என்பது மக்களின் நம்பிக்கை. ஈஸ்வரனுடைய திருநாமம் ஜலநாதீஸ்வரர், உமாபதீஸ்வரர் என்பது. ஜலநாதீஸ்வரர், உமாபதீஸ்வரர் என்று இரண்டு பெயர்கள், இரண்டு திருநாமங்கள் சிவபெருமானுக்கு. லிங்க திருமேனியாக எழுந்தருளியுள்ளார். மணலினால் செய்யப்பட்ட லிங்கம் இது, பிருத்திவி லிங்கம். ஆகவே ஆவுடைக்குத்தான் அபிஷேகம். தீண்டா திருமேனி சிவபெருமானின் லிங்க திருமேனியை யாரும் தொட்டு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். தீண்டா திருமேனியாக லிங்க திருமேனியாக ஈஸ்வரன் எழுந்தருளியுள்ள ஒரு தலம். ஆவுடைக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. அம்பிகை கிரிராஜ கன்னிகாம்பாள் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கிறார். கிரிராஜ கன்னிகாம்பாள். மோகனவல்லி என்னும் திருநாமமும் இந்த அம்பாளுக்கு உண்டு. மோகனவல்லி தாயார் என்றும் அழைக்கின்றனர். தலமரம் தக்கோலம், தீர்த்தம் நந்தி தீர்த்தம், கல்லாறு நதி. ஞானசம்பந்த பெருமான் தேவாரம் பாடி சிறப்பித்த தலம் இது. திருஞான சம்பந்தரின் தேவார பதிகம் ஒன்று மட்டும் இத்தலத்திற்கு உள்ளது. சித்திரை மாதத்திலே இத்தலத்தில் 10 நாட்களுக்கு திருவிழா நடைபெறும். வருடாந்திர திருவிழா சித்திரை மாதத்தில் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவம். இத்தலத்திலே சக்தி விநாயகர், மகாநந்தி, நவகிரகம், சூரியன், பைரவர், நடராஜர், சப்தமாதர்கள், திண்டி முண்டி, தட்சிணாமூர்த்தி, பஞ்சலிங்கம், முருகன், மகாலட்சுமி, துர்கை, கங்காதீஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, விஷ்ணு துர்கை ஆகியவற்றை தரிசிக்கலாம். இந்த மகாவிஷ்ணு சுவாமி சன்னதிக்கு பின்புறத்திலே, அதாவது வழக்கமாக லிங்கோத்பவர் இருக்கும் இடத்திலே லிங்கோத்பவர் இல்லாமல் அதற்கு பதிலாக திருமால் அமர்ந்த திருக்கோலத்திலே அழகாக காட்சியளிக்கிறார். இத்தலத்திலே தட்சிணாமூர்த்தி வலது காலை மடித்து வைத்து இடது காலை கீழே வைத்து யோக தட்சிணாமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். விஷ்ணு துர்கை நின்ற திருக்கோலத்தில் மிக அற்புதமான காட்சி. சோமாஸ்கந்தர், பிட்சாடனர், சந்திரசேகரர் ஆகிய உற்சவமூர்த்தங்களை இங்கே பார்க்கலாம். தக்கோலம் தட்சிணாமூர்த்தி மிகவும் புகழ் பெற்றது. வியாழக்கிழமைகளிலே இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதற்காக ஏராளமான மக்கள் இங்கே வருவது வழக்கம். யோக தட்சிணாமூர்த்தியாக இங்கே தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார். ஆகவே வியாழக்கிழமைகளில் அதிக அளவில் மக்கள் இங்கே வருகிறார்கள். தொண்டை நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. திருமண தடை நீக்கும் தலமாகவும் அனைத்து பாவங்களையும் போக்குகின்ற தலமாகவும் இது விளங்குகிறது. நேயர்களே, நாளைய நிகழ்ச்சியிலே வேறு ஒரு தலத்தை பற்றிய தகவல்களை நாம் பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். ஸ்ரீ ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். தீராத துயரம் தானாக விலகும். தீர்வாகும் குருவின் சரணார தீராத
पङ्कजलोलभृङ्ग श्रीपूर्णबोधमधुरं सुधाब्धिचन्द्र श्रीव्यासराज विदुषाम्बर दिव्यमूर्ते श्रीराघवेन्द्र भवनात्तव सुप्रभातम्। மறைவாக நின்று உலகாளும் வேந்தன் கனிவோடு வந்து நடமாடும் தேவன் காருண்யமேதன் ஸ்ரீராகவேந்தன் மந்த்ராலய நிவாசாய ஸ்ரீதபோமூர்த்தயே மத்வமதவர்த்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் பெற என்கின்ற தலைப்பிலான இந்த பாடலை, இன்றைய அபிராமி அந்தாதி பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே யாரும் எல்லோரும் நம்மை விரும்ப வேண்டும் என்று நினைப்பார்கள். இது உலகத்திலே இருக்கக்கூடிய சாதாரணமான செய்தி. எல்லோரும் நமக்கு விருப்பமாக இருக்க வேண்டும், எல்லோரும் என்னிடத்திலே புன்னகைக்க வேண்டும், எல்லோரும் என்னை விரும்ப வேண்டும், எல்லோரும் என்னிடத்திலே அன்பாக பேச வேண்டும். இது உலகத்தினுடைய இயல்பான செய்தி. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, இந்த உலகம் என்பது ஒரு கேமரா போன்றது, நீங்கள் அதனால் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல எல்லோரும் நம்மை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் எல்லோரையும் விரும்ப வைக்கக்கூடிய அளவிற்கு நற்குணங்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நான் எல்லோரிடத்திலும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டுதான் இருப்பேன், நான் எல்லோரிடத்திலும் கடுமையாகத்தான் பேசுவேன், நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், நான் இங்கிருக்க பொருளை கூட ஒருவருக்கு தூக்கி தரமாட்டேன், நான் உட்கார்ந்திருக்கிற இடத்திலே இருந்து யார் வந்தாலும் இடம் தர மாட்டேன், ஒரு வயதான மனிதர் இறங்கினால் அவருக்காக கையை பிடித்து கீழே இறக்கிவிட மாட்டேன், அவருடைய பயண பைகளை தூக்கி தரமாட்டேன் என்று நாம் நம்மை சுருக்கி வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பிறர் நம்மீது எப்படி அன்பாக இருப்பார்கள்? நாம் எப்படி பிறரை வசீகரிப்பது? எல்லோரும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே அன்பாளனாக இருக்க வேண்டும். அது இயல்பாக இருக்க வேண்டும், நடிப்புக்காக செய்யக்கூடாது. நடிப்புக்காக செய்யக்கூடியது என்றைக்கும் நீட்டித்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. இயல்பாகவே நாம் அன்பாளனாக இருக்க வேண்டும், இயல்பாகவே உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். மிக அழகாக சொல்லுவார் திருமூலர், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று சொல்லுவார். உலகத்திலே பாசமான அன்பான வார்த்தைகளை உதிர்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி யாவருக்கும் நாம் நல்ல விதமாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் தன்னாவிலேயே வந்துவிடும். ஆனாலும் கூட இந்த பாடலை அதற்காகவே நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று சொல்லுகிறார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து, நாம் ஒரு மலர், ஒரு மொட்டை பார்க்கிறோம். நாம் சாதாரணமாக எந்த மலரை எடுத்துக்கொண்டாலும் அது இந்த உலகத்திலே பூப்பதற்கு முன்னாலே ஒரு மொட்டாக இருக்கிறது. மொட்டாக இருக்கிற பொழுது அது ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் முல்லை மலரை பார்த்தால் அது நன்றாக தெரியும், ஒட்டி போய் ஒன்றே ஒன்றாக இருக்கும். பிச்சிப்பூ முல்லை மலரை பார்க்கிற பொழுது அது விரிந்து தன்னாவிலே பார்க்கிற பொழுது மிக அழகாக இருக்கும். ஒன்றே ஒன்றுதான், அது விரிகிற பொழுது பலவாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பராசக்தி ஒருத்தி தான். அந்த ஒரே பராசக்தி ஆறு என்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நித்தம் பேரு மாறி ஊர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் என்பார் கவியரசர். அந்த வகையிலே தான் பராசக்தி ஒருத்தியாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கிறாள். அவள்தான் இந்த உலகத்தை எல்லா வகையிலும் பரிபாலனம் செய்யும் பொருட்டு பலவாக மாறி இருக்கிறாள்.
ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளின் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய் தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பரா சக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமலச் செல்வி வாடை நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே என்பார் கவியரசர். ஒரே ஒரு பராசக்தி, ஒரே ஒரு இந்த பரபிரம்மம் இந்த உலகத்திலே இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்தினுடைய எல்லா செயல்களையும் செய்யும் பொருட்டு பலவாக விரிந்து காட்சி தருகிறது. எதனை வழிபாடு செய்தாலும் கூட நாம் நிறைவாக அந்த பராசக்தியினுடைய திருவுருவத்தை அதிலே நாம் காண்கிறோம். எப்படி ஒரு மொட்டு மலராக விரிகிற பொழுது பலவாக இந்த உலகத்திலே விரிகின்றதோ அதே போலத்தான் இந்த உலகத்திலே பராசக்தி ஒருத்தியாக இருக்கிறாள். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து. இதை யார் இயற்கையை கண்ணுறுகிறார்களோ அவர்கள்தான் இந்த காட்சியை மிக அழகாக பார்க்க முடியும். ஒரு மலரை பார்த்தால் கூட அந்த மலரிலே உள்ள மென்மை, அந்த மலரிலே உள்ள அழகு, அந்த மலரிலே இருக்கக்கூடிய வசீகரத்தன்மை, அந்த மலரிலே இருக்கக்கூடிய கவர்ச்சி, அந்த மலரிலே இருக்கக்கூடிய மலர்ச்சி, ஃப்ரெஷ்னஸ் என்று சொல்லுகிறார்களே ஆங்கிலத்திலே, தமிழிலே மலர்ச்சி என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் நாம் பார்க்கிற நோக்கிலே இருக்கிறது. இயற்கை யாருக்கு ரசிக்க தெரிகிறதோ அவர்கள்தான் இத்தனை விஷயத்தையும் பார்க்கிறார்கள். நாமே எப்பொழுதும் பேசிக்கொண்டும், நாமே எப்பொழுதும் பிறரை பேச விடாமல் செய்து கொண்டும், நாமே பிறரிடத்திலே ஆளுமையை செலுத்தி கொண்டும் இப்படியும் அப்படியுமாக நாம் அலைந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. மிக அழகாக சொல்லுவார்கள், யார் ஒருவராலே தெளிவாக செய்தியை சொல்ல முடியும் என்று கேட்டால் யார் நல்ல கேட்பாளர்களாக இருக்கிறார்களோ, லிசனர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, யார் பொறுமையாக கேட்கிறார்களோ அவர்கள்தான் செய்தியை சுருக்கமாக அழகாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி நாம் இந்த உலகத்தை பொறுமையாக, அமைதியாக, அழகாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு மொட்டு மலராக விரியக்கூடிய தன்மையை நாம் பார்த்து ரசிக்கலாம். அழகான சிறிய மொட்டாகத்தான் தாமரை மலர் வருகிறது. அது விரிகின்ற பொழுது அதனுடைய மிகப்பெரிய பேராற்றலை நாம் பார்த்து ரசிக்கிறோம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து என்று சொல்லுவார். மிக அழகாக மாணிக்க வாசகர் சொல்லுவார், ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அவன் ஏகன், அவன் ஒருவன்தான். அந்த ஒருவன்தான் அநேகனாக இந்த உலகத்திலே வருகிறான். கவியரசர் ஒரு அழகான பாடல் சொல்லுவார், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமசிவாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச திக்கானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முத்தானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி என்றானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் நீரானவன் நெருப்பானவன் ஒளியானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் வாழ்வாகி நமக்கெல்லாம் அருள்வாளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படித்தான் ஒரே பிரம்மம், ஒரே சக்தி இந்த உலகத்திலே எல்லாமாக விரிந்து இருக்கிறது. அப்படி எல்லாமாக விரிந்திருக்கக்கூடிய பரபிரம்ம ஆற்றலை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால், அந்த பராசக்தியை கெட்டியாக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் அவளை விரும்பக்கூடிய, அவளை அடையக்கூடிய, அவள் மேலே அன்பு செலுத்தக்கூடியவனாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் தானாகவே நம்மிடத்திலே வந்து சேரும். அப்படி அவளை வழிபாடு செய்வோம். எல்லோராலும் விரும்பப்படக்கூடியவராக வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி
ஆரத்தி எடுத்தோம் ஆரத்தி சாய்பாபா. அல்லாஹ்வும் நீ, இயேசுவும் நீயே, சர்வேஸ்வரனும் நீ, கலியுகம் போற்றும் தெய்வம் நீ. ஆரத்தி சாய்பாபா. உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம் ஷீரடி சாய்பாபா. சாய்நாத பகவான், 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 சாய்நாத பகவான். ஓம் சாய் வரதாய நமः, ஓம் அபயப்பிரதாய நமः, ஓம் ஆதிபுருஷாய நமः, ஓம் சர்வ ஈசாய நமः. நீரை கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளை அகற்றினையே. வேதம் நீரை கொண்டு விளக்குகள் ஏற்றி மன இருளை அகற்றினையே. நெருப்பில் குழந்தை நீ எழுந்திடாமல் தன் கை கொடுத்தனையே. சுடும் நெருப்பில் குழந்தை நீரிடாமல் தந்தை கொடுத்தனையே. நாளும் பல லீலைகள் புரிந்தனையே. ஆரத்தி சாய்பாபா. உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம் ஷீரடி சாய்பாபா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில செயல்கள் செய்யும் பொழுது சில விஷயங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் இந்த காலட்சேபங்கள்லாம் பண்ணுற இடம், இந்த மீட்டிங்லாம் நடக்கிற இடம் பார்த்தா சில பேர் பேசிக்கிட்டே இருப்பா மேடையில். பல பேர் கீழே சலன்னு அவளும் கூடயே பேசுவாள். எதுக்கு பேசுகிறான்னு அவளுக்கு தெரியாது, பேசுகிறவாளுக்கும் தெரியாது, கேட்குறவாளுக்கும் தெரியாது. பேச்சில் ஒரு சலசலப்பு இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாள், கேட்குறவா ஒன்று ரெண்டு பேர் நல்லா அசந்து தூங்குவாள். இந்த தூக்கத்துக்கு ஒரு நல்ல மருந்து மாதிரி இருக்கும் அவள் பேசுறது. அப்படியே இருக்கக்கூடாது. பேச்சு என்பது மற்றவர்களால் ரசிக்கக்கூடியதாக. ஒரு பெரியவர் சொன்னார், எப்படி இருக்கணும் பேசுகிறதுனா, நீங்கள் பேச்சை ஆரம்பித்து மற்றவங்க ரசித்துக்கிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு முடிச்சிடணுமா உடனே. ஏன்னா சாதாரணமாக டிவிலையாவது நீங்கள் பேச்சை கேட்டு பிடிக்கலன்னா டக்கு ரிமோட் எடுத்து அடுத்த இதுக்கு போயிடலாம். நீங்கள் நான் பேசுகிறத கேட்பீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். நீங்கள் ரிமோட் எடுத்து மாற்ற மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரிமோட் எடுத்து டக்குன்னு இன்னொரு டிவிக்கு போயிடலாம். ஆனால் நேரில் பேசும்போது அந்த மாதிரிலாம் ரிமோட்லாம் இல்லை இல்லையா. அதுவும் நடுவில் கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிங்கன்னா ரொம்ப சங்கடம். எழுந்தும் போக முடியாது. கடைசி வரிசையில் அதான் சில புத்திசாலி பார்த்தீங்கன்னா கடைசி வரிசையில் உட்காந்துருப்பான். வேண்டானா சட்டு எழுதி சைலண்ட்டாக போயிடலாம். சில பேர் தான் நடுவில் மாட்டின்டுவான். இந்த பேச்சை கேட்காமல் எழுந்தும் போக முடியாது. அவள் ஏதோ தாட்சியத்துக்கு வந்திருப்பா, இல்லை அவள் பேர் இப்போ பத்திரிகையில் பார்த்து அந்த இதில் சுவாரஸ்யத்தில் வந்திருப்பாள். கடைசியில் பார்த்தா பேச்சு வளர்ந்துக்கிட்டே போகும், எழுந்தும் போக முடியாது. அப்படி தான் ஒரு பெரியவா சொன்னார் கதை. கிராமத்தில் சொன்னாராம், காலட்சேபம் போய் கேளுப்பா புத்தி வரும்னாராம். சரி ராமாயணம் காலட்சேபம் கேட்கலான்னு போனாராம். ஒரே கூட்டம், தூணுக்கு பின்னால் உட்காந்துட்டே இருந்தாராம். அவர் சொல்கிறது இவருக்கு புரியவே இல்லை, காதுலேயும் விழல. இப்போல்லாம் மைக் செட்லாம் வந்துடுது. அந்த காலத்தில் மைக் செட்லாம் கிடையாது இல்லையா. இப்போ தான் மைக் செட்டு வந்துடுது. உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 ஊருக்கே கேட்கும். ஒரு வீடு ஒரு தெருக்கு இல்லை, 4-5 ஊருக்கே கேட்கும். அந்த காலத்தில் கிராமத்தில் மைக்கு செட்டு ஏன் பெரும்பாலும் போட்டான்னா, கோயில் திருவிழா நடக்கிறதுனா யாருக்கும் தெரியாது. அங்கங்கே தள்ளி தள்ளி வீடு இருக்கும். ஒரு தெருவில் 10 வீடு தான் இருக்கும், தோட்டத்தோடு இருக்கும், அருமையாக இருக்கும். கோயிலில் மைக் செட்டு போட்டால் எல்லாருக்கும் கேட்கட்டும்னு போட்டான். இப்போ அப்படி இல்லை. வீட்டில் டிவி வந்துட்டு ரொம்ப ரேடியோ போட்டி எல்லாம் வந்தாச்சு. வித்தியாசமாக வந்துடுது. டிவிலேயே நிறைய வித்தியாசமாக என்னென்னமோ சொல்கிறா, ஸ்டீரியோன்றா, ஹோம் தேட்டர்ன்றா, என்னென்னமோ சொல்கிறா. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ என்ன பண்ணோம், இப்போ மைக் செட்டு போட்டோன்னா ஊர் உலகத்துக்கே கேட்கும். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அதனால் மண்டபத்தில் ஒரு 500 பேர் சேர்ந்துட்டா காதில் விழாது. இவருக்கு ஏற்கனவே பாவம், உழைப்பாளி, படிப்பு குறைவு. அதுலேயும் அவர் ராமாயணத்தில் சம்ஸ்கிருத ஸ்லோகம்லாம் சொல்ல இவருக்கு ஒன்றும் புரியல. ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டார். அந்த நெரிச்சலில் இன்னொருத்தரம் வந்தார். அவருக்கு கோயிலில் இந்த காலட்சேபம் அடிக்கடி போவார். முடிஞ்ச உடனே சுண்டல் கிடைக்கும் தெரியும். அதனால் முடிகிற நேரமாக பார்த்து வந்தால் சுண்டல் வரணும். ஒரு 1/2 hour முன்னே வந்தார். வந்த ஒரு கூட்டம் இவருக்கு மேலே காலை வச்சுன்னு அழுத்தின்னு அப்படியே உட்காந்து நின்றுட்டே பாதி உட்காந்து கேட்க ஆரம்பித்தார். இவருக்கு ஆனந்த தூக்கத்தில் யாரோ தலைக்கு மேலே தோல் மேலே காலை வச்சுருக்கான்னு தெரியுது. ஆனால் யார் அழுத்துறான்னு தெரியல. அப்புறம் காலட்சேபம் முடிஞ்சது, சுண்டலை வாங்கிட்டார்.
வீட்டுக்கு வர வழியில் அந்த பெரியவர் கேட்டார்ப்பா ராமாயணம் கேட்டியே எப்படி இருந்ததுன்னா தோல் ரெண்டும் வலிக்கிறது பலுவாக இருந்ததுன்னா. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா இந்த பேச்சு என்பது ஒரு பெரிய வரம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து அருமையாக பேசுகிறவாள்லாம் பார்க்குறோம். காலட்சேபங்கள்லாம் அவள் சொல்கிறத கேட்டால் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி தொலைக்காட்சி வந்ததுனால தொலைக்காட்சி மூலம் நிறைய பக்தியை நம்ம கேட்க முடிகிறது. ரொம்ப அருமையான விஷயங்கள் கேட்குறோம். நாம் சொல்கிறது எப்படி இருக்கோ மற்ற பெரியவர்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்குது எனக்கு தெரியும். ரொம்ப அருமையாக சொல்கிறான். அதனால் பேச்சு என்பது ஒரு பெரிய வரம். சரி, நமக்கு பேசுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது நல்ல பேச்சுக்கு, இனிமையான பேச்சுக்கு அயகிரிவரோட அருளும் சரஸ்வதியோட அருளும் கட்டாயம் தேவை. இப்போ நம்ம சொல்ல போகிற சரஸ்வதி என்ன விசேஷம்னா மகா சரஸ்வதி, நீலா சரஸ்வதி, வீணா சரஸ்வதின்லாம் சொல்லுவாள். இப்போ நம்ம சொல்ல போகிற வீணா சரஸ்வதி இன்னும் நல்ல ஒரு வாக்கில் இனிமையை கொடுப்பார். இந்த குறிப்பாக இந்த பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு இது ஒரு வரம். வீணை போன்ற இசைக்கருவி உபயோகப்படுத்துகிறவங்க, பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரம். நீங்கள் நிறைய பேர் கேட்கல, அகஸ்தியர் வந்து நல்ல ஞானம் உள்ளவர். இந்த பாடலில் இதை பற்றி அவர் வந்து தமிழில் புலமை பெற்றவர், அது வேறு. அகஸ்தியர் வந்து மகா பெரியவர். அவர் வந்து இந்த பாடல்கள்லேயும் கவிதைகள்லையும் ரொம்ப நிபுணத்துவம் உள்ளவராக இருந்தார். ஆஞ்சநேயருக்கும் அந்த மாதிரி நிபுணத்துவம் உண்டு. அந்த புலமை என்பது ஆஞ்சநேயருக்கும் உண்டு, ராவணனுக்கும் உண்டு. இவெல்லாம் நல்ல ஒரு புலமை பெற்றவர்கள், இலக்கணம் தெரிந்தவர்கள். நம்மள மாதிரி சாமானியர்கள் அவெல்லாம் மகாத்மாக்கள். சாதாரண ஆத்மா, அல்பாத்மா கிடையாது, மகாத்மாக்கள். இப்போ ஆஞ்சநேயர் சுவாமிக்கும் நல்ல, இப்போ வீணையுடைய ஆஞ்சநேயரை கூட ஒரு இடத்துல பார்க்கலான்னு சொல்லுவாள். அதனால் நல்ல கவிதை வரத்துக்கும் உங்களுக்கு இந்த நாதங்களில் ஒரு புலமை வரத்துக்கும் அதேமாதிரி இசைக்கருவிகள் இசைக்கக்கூடியவர்களுக்கும் நல்லது. இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் சபையில் பேச ஆரம்பித்தா மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்போ கேட்டுறீங்களா, அப்பா அவர் பேச்சில் ஒரு சக்தி இருக்குப்பா, அவர் பேச ஆரம்பித்தார்னா எழுந்து போகவே முடியாது பாடுவோம். அந்த மாதிரி ஒரு வசீகரிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். சபையில் வந்து உங்களுக்கு கட்டாயம் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். சரஸ்வதி நாக்கில் நின்று பேசுவாள். இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ஊமையும் பேசுவான்னு சொல்லுவாள். ஊமையாக இருக்கவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவானா. அப்படி ஒரு அபூர்வமான மந்திரம், நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விசேஷமான மந்திரம். இதை நீங்கள் தொடர்ந்து ஜபிக்க ஜபிக்க நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து குழந்தைகளுக்கும் நம்ம தேனில் மந்திரிச்சு கொடுக்கலாம். இது வந்து பலன் உடனடியாக தெரியும், பலன் உடனே நினைத்தபடி தெரியும். அதேமாதிரி வீணை, பிடில், இந்த மாதிரி நரம்பு வாத்தியங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான ஆற்றல் வரும். பாடல் பாடக்கூடியவர்களுக்கு இனிமையான ஒரு சங்கீத ஒரு குரல் கிடைக்கும். இனிமையாக அவங்க பாடுற பாட்டு மற்றவர்களால் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சமஸ்கிருத ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள், காக்காவோட குயில் உட்கார்ந்துருக்கும் பொழுது காக்கா எது குயில் எதுன்னு தெரியாது. ஆனால் வசந்த காலம் வந்ததுன்னா காக்கா உடனே காக்கான்னு கத்தும், குயில் தான் பாடும். அது மாதிரி வீணா சரஸ்வதியோட அருள் கிடைச்சா குயில் மாதிரி நம் இசை சரியான நேரத்தில் வெளிப்படும், மற்றவர்களால் ரசிக்கப்படும், பாராட்டப்படும், புகழப்படும். அதனால் இப்போ சொல்ல போகிறத சொல்லுங்க. நிறைய உங்களுக்கு இந்த இலக்கணங்கள் சித்திக்கும். இலக்கணம் தெரிஞ்சால் தான் அடுத்து கவிதை எழுத முடியும், கவிதையை அழகாக பாட முடியும். ஏன்னா அதை பிரித்து ஆள தெரியணும் இல்லையா, தமிழை பிரித்து ஆள தெரியணும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். இப்போ சொல்ல போகிற மந்திரம் தொலைக்காட்சியில் தெரியறத எழுதிக்குங்க. ஓம் ஐம் ஓம் ஐம் ஸ்ரீ வீணாயே. ஓம் ஐம் ஸ்ரீ வீணாயே மம சங்கீத வித்யா. மம சங்கீத வித்யா பிரயச்ச பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் ஐம் ஸ்ரீ வீணாயே மம சங்கீத வித்யா பிரயச்ச பிரயச்ச ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை புதன்கிழமை ஆரம்பித்து 6லேருந்து 7 புத ஓரையில் ஜபிக்கலாம். உங்களுக்கு சாதாரணமாக வடப்பருப்பு பானகம் முடிக்கிற அன்றைக்கி விசேஷம். வீட்டில் வந்து தினமும் நீங்கள் பண்ணக்கூடிய நைவேத்தியம் சாதம் இருக்கு இல்லையா, அரிசி சோறு, அந்த சாதத்தை வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து நைவேத்தியம் பண்ணலாம். சரஸ்வதி படம் வச்சோ எந்திரம் வச்சோ வழிபாடு பண்ணலாம். பலன் நல்ல முறையில் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவன்.